Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜர்தோசி லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஜர்தோசியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அளவு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்ச்சுனா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியான அளவு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுக்கணும். எப்பயும் ஜர்தோசியில் வந்து நம்ம போடுற போது அந்த அளவு தான் முக்கியம். இப்போ வந்து நான் பைப்பிங் த்ரெட்டு கொடுக்காம வெறும் செயின் மட்டும் போட்டு அது மேலே வந்து லோட் பண்ண போகிறேன். அதாவது இந்த லோடிங் வந்து பின்னல் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் செயின் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தனியாக ஒரு லைன் செயினும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் லைன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஜர்தோசி லோடிங் போட்டிருக்கேன், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள். அது வந்து ஒரு சைடாக வந்து லோட் பண்ணிட்டு வரணும். இது வந்து 2 பக்கம் வந்து லோட் பண்ணிட்டு வரணும், பின்னல் மாதிரி வரும். பாருங்கள், பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ வந்து ஜர்தோசி வந்து நம்ம எடுத்து அந்த த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து ஸ்லாண்டிங்காக அந்த ஜர்தோசி எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு செயின் லாக் செயின் போட்டுட்டு, இங்கே பாருங்கள், இந்த செயினுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு செயின் போட்டு அப்படியே நீடில் டர்ன் பண்ணி கிராஸாக வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு லாக் செயின் போட்டுக்கிறேன். போட்டு திரும்ப வந்து ஜர்தோசியை லோட் பண்ணணும். இப்போ லோட் பண்ணிட்டா நம்ம வந்து கரெக்டாக ஒரு எப்பயும் ஜர்தோசி லோட் பண்ணும்போது மேலேருந்து கீழே அந்த ஷேப்பில் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் வந்து நல்லா நீட்டாக வரும். இப்போ நடுவில் இருந்து மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல சின்னது பெருசாக இந்த மாதிரி வரும். பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல செயின் மேலே நான் வந்து ஒரு செயின் போட்டுட்டு கிராஸாக வந்து நான் ஃபஸ்ட்டு வெறும் த்ரெட்டில் ஒரு லாங்காக செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி இந்த மாதிரி லோட் பண்ணி இப்படி போடுறேன். பாருங்கள், அந்த ஜர்தோசி எங்கே முடியுதோ அங்கே வந்து செயின் போட்டு லாக் செயின் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான். இதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னாலும் நான் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நான் கொஞ்சம் அகலமாக வந்து வைக்கிறேன். அதை பிரிச்சுட்டு கொஞ்சம் அகலமாக வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். நீங்கள் மெலிசாக வேணும்னா அந்த செயின் மேலேயே ஒட்டி வந்து நீங்கள் போட்டு வரலாம். நான் வந்து கொஞ்சம் அகலமாக வைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு மாதிரி போட்டேன் இல்லையா, அதே மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரி செயின் மேலேயே வந்து செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து நீங்கள் கீழே வந்து ஜர்தோசி ஃபில் பண்ணணும். எப்பயும் பாருங்கள், மேலேருந்து கீழே தான் நான் வந்து ஜர்தோசி ஃபில் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஸ்டிச்சு ஜர்தோசியில் போட்டாலும் லீஃப் ஃபில்லிங் ஆகட்டும், இந்த மாதிரி லோடிங் ஆகட்டும், எது போட்டாலுமே வந்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே, அதாவது வெளி சைட்லேருந்து உள் சைடு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் அந்த மெத்தட்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெளி சைடு வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது ஒன்று முன்னே ஒன்று பின்ன அந்த மாதிரிலாம் இருக்காது. அதாவது ஜர்தோசி வந்து நம்ம கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே சைஸாக வந்து ஈவனாக கட் பண்ணுறது கஷ்டம்தான். அப்படி ஈவனாக கட் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அகலமாக போட போது வேணால் 2 பக்கமும் வந்து செயின் போட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் செயின் போட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக பார்த்து போட்டுவாங்க. 2 பக்கமும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் வரணும். கொஞ்சம் முன்ன பின்ன வரக்கூடாது. நம்ம லாக் செயின் போடுறோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக நீங்கள் மேலே வந்து ஜர்தோசி போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழேயே கரெக்டாக போடணும். பாருங்கள், இந்த மாதிரி வெறும் த்ரெட்டை வந்து நம்ம ஒரு லைன் போட்டுட்டு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி போட்டு லோட் பண்ணணும். இந்த மாதிரி லோட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கரெக்டாக வரும், வரி வரியாக கரெக்டாக அந்த பின்னல் மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த லாங்காக போடுற செயின் வந்து கரெக்டாக போட்டுட்டு அந்த லாக் செயின் சின்னதாக போடுறது வந்து கொஞ்சம் லாங்காக போட்டேன். அந்த செயினுமே இப்படி போடும் போது பாருங்கள், எனக்கு அந்த கொஞ்சம் முன்ன பின்ன வருது. அந்த கரெக்டாக அந்த மேலே போட்டிருக்க ஷேப்போடு எனக்கு வரல. இப்போ பாருங்கள், அந்த செயின் வந்து லாங் செயின் கரெக்டாக போட்டுட்டு லாக் செயின் சின்னதாக மேலே போட்டிருக்க ஜர்தோசிக்கு கீழேயே கரெக்டாக போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரே லைன்லேயே வரும். பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். பாருங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரே லைன்லேயே 2 பக்கமும் வரணும். உங்களுக்கு அப்படி வர கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பக்கமும் அவுட்லைன் போட்டுக்கலாம். சரியில் அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு நேராகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக வந்து 2 பக்கமும் ஸ்லாண்டிங்காக வந்து லோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம சாதா லோடிங் வந்து ஒரு பக்கமே லோட் பண்ணிட்டு வருவோம். இது வந்து இப்படி பின்னல் மாதிரி வரத்துக்கு 2 பக்கம் லோட் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இதுவே டபுள் கலர் யூஸ் பண்ணியும் போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த பின்னல் மாதிரி போடுறதே வந்து நம்ம 2 ஜர்தோசியாக வச்சு வேறு கலர் யூஸ் பண்ணி நம்ம சீனி பாசியில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி வந்து போட்டாலும் நல்லாயிருக்கும்.
நான் வந்து அந்த மாதிரி போட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஜர்தோசி ஒர்க் போடும்போது சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்ம ஜர்தோசி வந்து கரெக்டாக ஷேப்பில் வந்து கட் பண்ணணும், எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலேருந்து கீழே அந்த மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு வரணும். நீங்கள் லீஃப் ஃபில்லிங் ஆகட்டும், அப்புறம் வந்து லோடிங் ஆகட்டும், ஜர்தோசி ஒர்க் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலுமே வந்து நீங்கள் மேலேருந்து கீழே அல்லது வெளியிலேருந்து உள்ளே இந்த மாதிரி நீங்கள் இதுலேயே வந்து போட்டுவாங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். நீங்கள் கீழேருந்து மேலே போட்டு ஒரு லைனில் போட்டு பாருங்கள். அடுத்தது மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எது நீட்டாக இருக்குதுன்னு அப்பயே புரியும். இப்போ நம்ம முடிக்கும் போது கடைசியாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஜர்தோசி வச்சு முடிச்சிக்கலாம். இதுவே நீங்கள் பைப்பிங் த்ரெட் வச்சு போடணும் அப்படின்னா 2 பக்கம் பைப்பிங் த்ரெட்டு வச்சு போடணும். நம்ம பீட் ஒர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 பைப்பிங் த்ரெட்டு வச்சு நம்ம 2 பக்கம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போடணும். அடுத்தது நீங்கள் வந்து இப்போ முடிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இதோட முடிக்க போகிறீங்க அப்படின்னா அதோடைய அடுத்த லைன் வந்து நீங்கள் போடும்போது எல்லாம் வந்து அதோடையே முடிகிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது சின்னதாக ஜர்தோசி வைக்கணும். பாருங்கள், இப்படி இழுக்கும்போது எனக்கு சின்னதாக அந்த அளவுக்கே இப்போ முடிக்கிற இடத்துல வந்து எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கே வந்து ஜர்தோசி சின்னதாக வச்சுக்கணும். நம்ம லோடிங் பண்ணும்போது கடைசியாக முடிக்கும் போது 2 லைன் சின்னதாக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ முடிச்சாச்சு, எண்ணாட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது நெக் லைனுக்கு வந்து போட்டால் அழகாக இருக்கும். அது நெக் லைனுக்கு நீங்கள் போடும்போது உள்ள சைடு ரவுண்டு மட்டும் கொஞ்சம் வந்து நெருக்கமாக போடுற மாதிரி இருக்கும். அந்த வளைவில் மட்டும் வெளி சைடு வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பெரிய நெக்கில் போடும்போது உங்களுக்கு அந்த வளைவில் வந்து அவ்வளோவா ரொம்ப வந்து வித்தியாசம் தெரியாது. நார்மலாக நம்ம லைனில் போட்டு வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுற்றி வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த அவுட்லைன் வந்து நீங்கள் முன்னாடியே கூட கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் செயின் போடுற ஜர்தோசி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி 3 லைன் செயின் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து நேராக வரும், எல்லாம் ஒரே மாதிரி வரும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். இந்த ஜர்தோசி ஒர்க் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவுட்லைன் 2 பக்கமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் ஒரு செயின் போட்டு அது மேலே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி ஃபில் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரே ஈவனாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. நீங்கள் வந்து வீட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்லாம். அப்போ தான் வந்து எல்லா ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.